காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் இப்பொழுது இஸ்ரேலினுடைய டைபீரியா என்று கூறப்படுகின்ற இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு பின்னால் தெரிகின்ற இந்த நீரேறி, இதனை சி ஆஃப் கலிலி என்று கூறுவார்கள். கலிலேயா கடல் என்று அழைப்பார்கள். கிறிஸ்தவர்களுக்கு இது மிகவும் பிரபலியமான ஒரு இடம். இயேசு கிறிஸ்து இந்த கலிலேயா கடலை அண்டிய பிரதேசங்களில் தான் ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கின்றார். ஏராளமான பிரசங்கங்கள் இந்த கடலை அண்டிய பிரதேசத்தில் தான் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கடலைத்தான் அவர் காற்றையும் புயலையும் அடக்கியதாக பைபிளில் கூறப்பட்டிருக்கின்றது. நீரின் மேலே இயேசு கிறிஸ்து நடந்ததாகவும் இந்த இடத்தில் தான் கூறப்படுகின்றது. ஆனால் உண்மையிலேயே இது ஒரு கடல் அல்ல, இது நன்னீர் ஏரி. இது பரந்த அளவில் பரந்தப்பட்ட நீரேரியாக காணப்படுவதால் இந்த 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 நீர் பரப்பை அவர்கள் கடல் என்று அழைக்கின்றார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, இன்றைய நாளிலே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது நான் நேற்றைய முன்தினங்களிலெல்லாம் காசாவினுடைய எல்லைகளுக்கு சென்று அங்குள்ள மக்களுடன் பேசியிருந்தேன். அங்கு நடந்த விடயங்கள் பற்றி, குறிப்பாக அக்டோபர் 7 நடைபெற்ற ஏராளமான சம்பவங்கள் பற்றிய புரிதலை பெற்றுக்கொள்ள நான் முயற்சித்தேன். அந்த இடத்தில் கூறப்படுகின்ற ஒரு சம்பவம் என்னவென்றால், அங்கு உட்புகுந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் அங்கு வாழ்ந்த மக்களை கொலை செய்திருக்கின்றார்கள், பாலியல் வல்லுறவு புரிந்திருக்கின்றார்கள், இரக்கமற்ற படுகொலைகளை செய்திருக்கின்றார்கள், உயிருடன் சிலரை பிடித்து சென்றிருக்கின்றார்கள். இவைகளை கடந்து அங்கு ஒரு முக்கியமான காரியத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இறந்தவர்களுடைய உடல்களை அவர்கள் கவர்ந்து சென்றிருக்கின்றார்கள். அப்படி கவர்ந்து செல்லப்பட்ட உடல்களை மீட்பதற்காக இஸ்ரேலிய படையினர் ஏராளமான தங்களுடைய வீரர்களை பலி கொடுத்து அந்த உடல்களை மீட்பதற்கான முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள். ஏன் யூதர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய உடல், இறந்தவர்களுடைய உடல் முக்கியத்துவம் பெறுகின்றது. இதற்காக அந்த உடல்களை மீட்பதற்கு அவர்கள் மிகுந்த பிரயாசைகளை எடுத்திருக்கின்றார்கள். அந்த உடலை விட அதிகமான உயிர்களை பலி கொடுத்து அந்த உடல்களை மீட்டு வருகின்றார்கள். இந்த கேள்வி எனக்கு அந்த இடங்களில் நின்ற பொழுது எனக்கு எனது மனதில் அந்த கேள்வி எழுந்தது. அது பற்றிய தேடலைத்தான் இன்றைய இந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மனிதர்களை பிடித்துச் சென்று பணைய கைதிகளாக வைத்திருப்பது பற்றி உலகின் பல்வேறு போர் அரங்குகளில் கண்டிருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் பிணங்களை காவிச் சென்று அந்த பிணங்களை அடிப்படையாக வைத்து பேரம் பேசுகின்ற ஒரு காரியத்தை இஸ்ரேலில் காசாவில் தான் காண முடிகின்றது. அக்டோபர் 7 தாக்குதலில் கொல்லப்பட்ட இஸ்ரேலிய படையினரதும் இஸ்ரேலிய பொதுமக்களினதும் உடல்கள் காசாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு சுமார் 2 வருடங்கள் அங்கு வைத்து பாதுகாக்கப்பட்டு அந்த உடல்களுக்கு பதிலாக ஆயிரக்கணக்கான தமது தரப்பினரை விடுவிக்க வேண்டும் என்ற பீரத்தை அண்மையில் ஹமாஸ் முன்னெடுத்திருந்ததையும், விரல் விட்டு எண்ணக்கூடிய இறந்த இஸ்ரேலியர்களது உடல்களுக்கு பதிலாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பலஸ்தீனர்களை இஸ்ரேல் அரசாங்கம் விடுவித்திருந்ததையும் பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டு ஜூலை 20 இஸ்ரேலிய கவச வாகனம் ஒன்றை தாக்கிய ஹமாஸ் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட ஒரோன் ஷவுல் என்கின்ற இஸ்ரேலிய படைவீரரது உடலை தம்முடன் காசாவுக்கு எடுத்துச் சென்றிருந்தார்கள்.
அதனைத் தொடர்ந்து 2014 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி யுத்த நிறுத்த நேரத்தில் ராஃபா பார்டர் கிராசிங்கின் மீது அதிரடி தாக்குதலை நடாத்தி 2 இஸ்ரேலிய படை வீரர்களை கொலை செய்த ஹமாஸ் ஆட கோல்டின் என்ற ஒரு வீரரது உடலை காசாவுக்கு கவர்ந்து சென்றிருந்தார்கள். இந்த 2 படை வீரர்களின் உடல்களை இஸ்ரேலுக்கு திருப்பி கொடுப்பதற்கு பதிலாக இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கின்ற மிக முக்கியமான ஹமாஸ் உறுப்பினர்கள் பலரை விடுவிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய பேரம் பேசல்களை இஸ்ரேலிய அரசாங்கத்துடன் ஹமாஸ் மேற்கொண்டு வந்தது. அந்த பேரம் பேசல்கள் சில நாட்களோ சில மாதங்களோ நடைபெறவில்லை, வருட கணக்காக நடைபெற்றது. 10 வருடங்களின் பின்னர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி காசாவுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய படைகள் ஒரு விசேட படை நடவடிக்கையின் மூலம் ஓரோன் ஷவுலின் சடலத்தை மீட்டு வந்திருந்தார்கள். அதேபோன்று டொனால்ட் ட்ரம்பினால் ஏற்படுத்தப்பட்ட புதிய சமாதான திட்டத்தின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி ஆடர் கோல்டனின் சடலம் 11 வருடங்கள் கழித்து ஹமாஸினால் இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவங்களை இங்கு ஏன் நான் சுட்டி காண்பிக்கின்றேன் என்றால், இஸ்ரேலிய படையினரின் உடல்களை கவர்ந்து செல்வதிலும் அவற்றினை பல வருடங்களாக பேணி பாதுகாப்பதிலும் அந்த உடல்களை அடிப்படையாக வைத்து இஸ்ரேலிய தரப்பினை அடிப்படைய வைப்பதிலும் ஹமாஸ் எத்தனை தீவிரம் காண்பிக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காகத்தான். ஹமாஸ் மாத்திரமல்ல, லெபனானை தளமாக கொண்டு செயற்பட்டு வருகின்ற ஹிஸ்புல்லா அமைப்பும் கூட இப்படியான உடல் தந்திரோபாயத்தை தமது முக்கியமான ஆயுதமாக பாவித்து இஸ்ரேலை பல்வேறு சந்தர்ப்பங்களில் தடுமாற வைத்து வருகின்றது. இரண்டாயிரமாம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி சண்டையில் கொல்லப்பட்ட அடி அவிட்டான், பெஞ்சமின் அப்ரஹாம், உமர் சவாயிட் என்ற 3 இஸ்ரேலிய படை வீரர்களின் உடல்களை லெபனானுக்குள் கவர்ந்து சென்றிருந்தது ஹிஸ்புல்லா அமைப்பு. அந்த 3 இஸ்ரேலிய படை வீரர்களின் உடல்களை மீட்பதற்காக பாரிய பேரம் பேசல்கள் எல்லாம் நடந்தன. உயிரற்ற வெறும் 3 உடல்களுக்காக இஸ்ரேல் விடுவித்திருந்த பலஸ்தீன லெபனான் கைதிகளின் தொகை என்ன தெரியுமா? 435. 2003ஆம் ஆண்டு ஹிஸ்புல்லா அமைப்பு குறிப்பிட்டு கேட்டுக்கொண்ட இஸ்ரேலிய சிறைகளில் இருந்த 435 முக்கிய கைதிகளை அந்த 3 இஸ்ரேலிய படை வீரர்களின் உடல்களுக்கு ஈடாக விடுவித்திருந்தது இஸ்ரேலிய அரசாங்கம். 2006ஆம் ஆண்டு லெபனான் யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட ஈஹுட் கோல்வாச மற்றும் இல்டாட் ரெஹேவ் என்கின்ற 2 இஸ்ரேலிய படை வீரர்களின் உடல்களை திருப்பிப் பெறுவதற்காக அந்த யுத்தத்தில் இஸ்ரேலிய படைகளால் கைப்பற்றப்பட்ட பல ஹிஸ்புல்லா உறுப்பினர்களை இஸ்ரேல் அரசாங்கம் விடுவிக்க வேண்டியிருந்தது. குறிப்பாக 1979ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நஹாரியா என்ற இடத்தில் வைத்து 2 குழந்தைகள் உட்பட 4 இஸ்ரேலிய சிவிலியன்களை படுகொலை செய்த குற்றத்திற்காக இஸ்ரேலிய சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த சமீர் குண்டார் என்கின்ற குற்றவாளியையும் இஸ்ரேலிய அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டியிருந்தது. இப்படி இஸ்ரேலியர்களின் இறந்த உடல்களை வைத்து பேரம் பேசப்படுகின்ற பல காட்சிகளை இஸ்ரேலிய போரரங்குகளில் சாதாரணமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏன் இப்படி நடக்கின்றது? இதற்காக இஸ்ரேலியர்கள் இறந்த உடல்களுக்கு அத்தனை முக்கியத்துவம் வழங்குகின்றார்கள். இதற்காக இறந்த ஓரிரு உடல்களை மீட்பதற்காக ஆயிரக்கணக்கான கைதிகளை இஸ்ரேலியர்கள் விடுவிக்க தலைப்படுகின்றார்கள். இதற்கு யூத மதத்தில் மரணத்துடன் தொடர்புபட்ட விடயங்களுக்கு வழங்கப்படுகின்ற முக்கியத்துவம்தான் பிரதான காரணம். ஒரு யூதனது மரணத்தின் பின் அவனது உடலுக்கு அவர்கள் வழங்குகின்ற கௌரவம் மிகப்பெரியதாக இருக்கின்றது. மனிதன் தேவசாயலில் படைக்கப்பட்டவன் என்று யூதர்களுடைய வேதாகமம் கூறுகின்றது. அதனால் மனித உடலுக்கு அதியுச்ச மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் மிக மிக தீவிரமாக இருந்து வருகின்றார்கள். யூதர்கள் ஒருபோதும் இறந்தவர்களது உடல்களை எரிக்கவே மாட்டார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியினால் பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வியர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கின்றாய்,
மண்ணுக்கு திரும்புவாய் என்று கடவுள் கூறியதன்படி இறந்த யூதர்களின் உடல்கள் மிகுந்த மரியாதையுடன் மீண்டும் மண்ணில் புதைக்கப்படுவதை அவர்கள் தீவிர மதக்கடமையாக பார்க்கின்றார்கள். அடுத்ததாக யூதர்கள் மெசியா என்று கூறுகின்ற அவர்களது மீட்பரின் வருகையின் போது இறந்தவர்கள் மறுபடியும் உயிரோடு எழும்புவார்கள் என்பது அவர்களது அசைக்க முடியாத நம்பிக்கை. அதன் பொருட்டும் இறந்த யூதர்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் மிகுந்த ஆர்வம் காண்பித்து வருகின்றார்கள். நாங்கள் இஸ்ரேலில் நின்ற நாட்களில் காசா எல்லையில் உள்ள முஷாப் டுக்குமா என்கின்ற இடத்தில் இருந்து போன கார்களினால் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சுவரை சென்று பார்வையிட்டிருந்தோம். 1560 வாகனங்களை கொண்டு அந்த நினைவு சுவர் அமைக்கப்பட்டிருந்தது. அக்டோபர் 7ஆம் தேதிய தாக்குதலின் போது சேதமாக்கப்பட்டு எரியூட்டப்பட்ட வாகனங்கள். இந்த கார் வால் பற்றிய விளக்கம் தந்த நபர் கூறிய ஒரு விடயம் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது. பல நாட்கள் தங்கியிருந்து ஒவ்வொரு வாகனமாக துப்புரவு செய்திருந்த இஸ்ரேலின் ஒரு சிறப்பு பிரிவு அந்த வாகனங்களில் ஒட்டிக்கொண்டிருந்த மனித எச்சங்கள், காய்ந்து போன இரத்த துகள்கள் போன்றவற்றை பல பொலித்தீன் பைகளில் சேகரித்துச் சென்று மரியாதையுடன் அவற்றினை அடக்கம் செய்ததாக தெரிவித்திருந்தார். அதேபோன்று அக்டோபர் 7ஆம் தேதிய தாக்குதலில் கொல்லப்பட்ட ராணுவ வீரர்களின் உடல்களை கையாண்ட சுராகாமெட் என்ற தடத்துக்கு சென்றிருந்த போது படை வீரர்களின் இரத்தம் தோய்ந்த சீருடைகளை கலட்டி அவற்றை கழுவி இரத்தம் கலந்த அந்த நீரை கவனமாக சீகரித்து மரியாதையுடன் அதனை அடக்கம் செய்ததாக அவர்கள் கூறினார்கள். யூதர்கள் இறந்து போன தமது உறவுகளின் உடல்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்பதற்கு இவையெல்லாம் சில உதாரணங்கள். யூதர்களின் இந்த சென்டிமெண்டை தான் அவர்களது பலவீனமாக மாற்றுவதற்கு முயல்கின்றார்கள் அவர்களது எதிரிகள். யூதர்களின் உடல்களை கவர்ந்து சென்று இஸ்ரேலிய அரசாங்கத்தை தாம் நினைத்தபடி ஆட்ட முயல்வதும் இதற்காகத்தான். நாட்டுக்காக போராடச் சென்ற ஒரு யூத வீரனின் உடல் எதிரிகளின் கரங்களில் சிக்குண்டு விடுகின்ற சந்தர்ப்பங்களில் அந்த உடல்களை மீட்பதற்கு இஸ்ரேல் அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காது விட்டால் மற்ற வீரர்களுக்கு அது மிகப்பெரிய உளவியல் பலவீனத்தை ஏற்படுத்திவிடும். அதனால்தான் என்ன விலை கொடுத்தாவது இறந்த படை வீரர்களின் உடல்களை மீட்டெடுப்பதற்கு முன்னுரிமை கொடுத்து வருகின்றது இஸ்ரேலிய அரசாங்கம். இதேபோன்று இஸ்லாமியர்களுக்கு இருக்கின்ற ஒருவித மத சென்டிமெண்டை எப்படி தமக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு சண்டைகளில் தாம் வெற்றி பெற்றார்கள் என்று கூறினார் இஸ்ரேலிய ரகசிய கமாண்டோ படைப்பிரிவில் கடமையாற்றியிருந்த ஷிர் பலேர் என்கின்ற ஒரு பெண் குளவாளி. இஸ்லாமிய பெண்கள் அணிகின்ற புர்காவை அணிந்து கொண்டு பலஸ்தீன பிரதேசங்களுக்குள் தங்கியிருந்து அவர் செய்திருந்த சில உளவியல் சாகாசங்கள் பற்றி மற்றொரு உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்.